2 நாளைக்கு முன்னாடி, அதாவது வியாழக்கிழமை 16ஆம் தேதி குஜராத் ஃபுல்லாவே லீவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குடா லோக்கல் ஹாலிடே இன்க்ளூடிங் மார்க்கெட்ஸ் எல்லாமே லோக்கல் ஹாலிடே விட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இங்க வந்து ரத யாத்திரை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் எனக்கு தெரியும் ரத யாத்திரானா என்னன்ட்டு. ஸோ அத தான் உங்களுக்கும் சொல்லலாம்னு நான் நினைச்சேன். ரத யாத்திரானா ஒண்ணும் இல்ல, தேர் திருவிழா தான். எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க குஜராத் மட்டும் இல்ல. இந்த நார்த் சைட் ஃபுல்லாவே ஃபேமஸான பல ஆண்டு வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தேர் திருவிழா தான் இந்த ரத யாத்ரா. இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜெகநாத் கோயில் அப்படின்னாலே பூரி ஒடிசா இதுதான். அந்த பூரி ஜெகநாத் கோயில்ல இருந்து 3 தேர் வந்து குந்திஜா அப்படிங்க கோயிலுக்கு வரும். குந்திஜா அப்படிங்கிற டெம்பிள் வந்து ஜெகநாத் கோயில்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த தேர் போற வழியில மக்கள் வந்து அவங்க ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி அந்த கடவுள்களை குந்திஜான்க கோயிலுக்கு கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த ரத யாத்திரா. இதுக்காக 3 தேர்களை அவங்க அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த 3 தேர்கள் யார் யாருக்காக அப்படின்னா, கிருஷ்ணரான ஜெகநாத், அதுக்கப்புறம் அவரோட அண்ணனான பலராமர், அது பாலபத்ரான்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட தங்கச்சி சுபத்ரை. இந்த 3 கடவுள்களையும் அலங்காரம் பண்ணி 3 தேர்கள்ல குந்திஜான்கு கோயிலுக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. குந்திஜா டெம்பிள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட அத்தை வீடு. குந்தி வந்து அவங்களோட அத்தல்ல, அந்த அத்தை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரத யாத்திராவோட ஒரு ஸ்டோரியே. அந்த குந்திஜான்கு கோயில்ல வருஷம் ஃபுல்லா அந்த அளவுக்கு ஸ்பெஷலா எதுவும் நடக்காது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் 9 டேஸ்ல மட்டுமே அந்த கோயிலை வந்து அவ்வளோ ஸ்பெஷலா இருக்குமா. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஃபாரினர்ஸ்க்குமே இந்த ஜெகநாத் கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாதான். இந்த பர்டிகுலர் 9 டேஸ்ல ரத யாத்திரா அப்போ வெளியே வரும்போது தான் முக்காவாசி பேர் வந்து பார்த்துக்கணுமா, பப்ளிக் ஏரியாஸ்ல இருந்து பார்த்துக்கலாம். பட் கோயிலுக்குள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதே ஃபாரினர்ஸை குந்திஜா டெம்பிளுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனா ஜெகநாத் கோயிலுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் கேள்விப்பட்ட விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரத யாத்திரானாலே ஒடிசால இருக்கிற பூரி தான் உலக புகழ் பெற்றது. ஆனா பூரிக்கு அடுத்தபடியா இந்தியாலேயே மிகவும் பிரபலமான ரத யாத்திரா அப்படின்னா அதில் அகமதாபாத் ரத யாத்திரா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் நான் அகமதாபாத்தில் பார்க்கும்போது நிஜமாவே அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வருஷம் ரத யாத்திராவை பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.